Hi friends, welcome to GreenMaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதினா புலாவ் எப்படி செய்யறதுன்னு நான் ஷேர் பண்ண போறேன். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சீரகசம்பா அரிசி வச்சு புதினா புலாவ் பண்ணியிருக்கேன். அதாவது 2 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். நான் ஒயிட் சீரகசம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதுலயே பிரவுன் சீரகசம்பாவும் இருக்கு. இந்த அரிசியில செய்யும் போது புலாவ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் புதினா ஒரு கட்டு வாங்கி அதை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பவுல் நிறைய இருக்கு புதினா. இந்த புதினா புலாவ் செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒரு கட்டு புதினா எடுத்து வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி நிறைய எடுத்தீங்கன்னா கொத்தமல்லி அப்புறம் டாமினேட் பண்ணிடும். ஸோ கொத்தமல்லி கொஞ்சமா எடுத்துக்கணும். கூடவே பூண்டு 5ல இருந்து 6 பல் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு எப்ப நீங்க எடுத்துக்கலாம். நான் 4 முழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இது கூட தக்காளி, ஒரு முழு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியா. பொதுவாவே புதினா சாப்பிடும் போது கூடவே நம்ம புளி சேர்த்துக்கணும். ஒண்ணு புளிப்பா ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும். அப்பதான் அதுல உள்ள புதினால உள்ள நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டா அப்சர்வ் ஆகும். எய்தர் புளியா இருக்கலாம், இல்ல தக்காளியா இருக்கலாம், இல்ல லெமனா இருக்கலாம். இது மூணுத்துல எது வேணா நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு முழு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு இஞ்சி துண்டு, அதாவது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிறேன். இது நெய் நல்லா உருகின பிறகு 1 ஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு 4 சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்டார் ஆனஸ், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு முந்திரி ஒரு 10 நம்பர் போல சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு புதினாவோட சேர்த்து அரைச்சிட்டோம். பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல. இது கூடவே பெரிய வெங்காயம் 2 நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா தடையை முழுசா சேர்த்துக்கிறேன். இது நல்ல பிளேவரை கொடுக்கும். அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அரைச்சு வச்சிருக்கிற புதினா விழுத நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய தக்காளி 1/6, அதாவது ஒரு முழு தக்காளியை 1/6 கட் பண்ணி அந்த தக்காளியை நான் சேர்த்துறேன். தக்காளி சேர்த்த உடனே தண்ணியை சேர்த்துருங்க. ஏன்னா தக்காளி குழையக்கூடாது. தக்காளி அப்படியே தெரிஞ்சா நல்லா இருக்கும் புலாவ்ல. அதனால அதாவது ஒரு பங்கு அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வீதம் வைக்கிறேன். இந்த அரிசியை நான் 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா 2 இருந்து 3 தரம் வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இந்த அரிசிக்கு ஒரு பங்கு அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி நம்ம செக் பண்ணும்போது உப்பு ஒரு பாயிண்ட் கூட இருக்கணும். அப்பதான் அரிசி வேகும் போது கரெக்டா இருக்கும். அந்த உப்பு அந்த லெவலை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு இந்த அரிசி கழுவி வச்சிருக்கிற அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரே ஒரு கலரு லேசா கலரி விட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கிறேன். வெயிட் போடாமையும் வேக வைக்கலாம். வெயிட் போடாம வேக வச்சீங்கன்னா 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சா போதும். புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடும். அப்படி நீங்க குக்கர்ல வச்சு வெயிட் போடுறீங்கன்னா 2 விசில் வச்சா போதும். நான் இன்னைக்கு வெயிட் போட்டு தான் வச்சிருந்தேன். மீடியம் ஃப்ளேம்ல 1 விசிலும், லோ ஃப்ளேம்ல 2வது விசிலும் வச்சா போதும். ஸோ 2 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. வாங்க புலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஆவி பறக்க பறக்க சூப்பரான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரே ஒரு கிளறி மட்டும் நான் எடுத்துறேன். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சர்வ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க சர்வ் பண்ணலாம். கூடவே ஆனியன் ரைத்தா வச்சிருக்கேன். சீரகசம்பா அரிசியில செஞ்ச புதினா புலாவ் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.